CDC, Steal and Save. Hi guys, new SCTC. Disco light. Na blue, white venna white. Unga choice of interest. எமர்ஜென்சி டைமில் வெளியே இருக்கிறவங்க கூட டோரை திறக்கிறதுக்காக அந்த வசதி இருக்குது. வெளியே பட்டன் இருக்குது, அந்த பட்டனை தட்டினீங்கன்னா நீங்கள் டோர் ஆட்டோமேட்டிக்காக திறந்துடும். டிஃப்ரென்ஸ் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்டரும் டிரைவரும் அவ்வளோ பாசமாக பார்க்குறாங்கங்க. அண்ட் ஏன்னா டிக்கெட் வந்து நான் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தேன். சார் டிக்கெட் அப்படின்னு கேட்டார். சார் கொஞ்சம் டிக்கெட்டு காமிக்கிறீங்களா, அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்குன்னு. சார் அவசரமே இல்லை சார் உள்ளே வச்சுக்கோங்க சார், நீங்கள் எடுத்துட்டீங்கல்ல அது போதும் சார் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து ஐடி கார்டு போனால் கழிச்சு கேட்டார். அதுக்கப்புறம் ஐடி கார்டு காமிச்சேன், அங்கேருந்து காமிச்சேன். வேணாம் சார் உள்ளே உட்காருங்க சரிசையில் உட்காருங்க சார் அப்படிங்கிறாங்க. டேய் நம்ப முடியலடா டேய், அப்படி இருந்துச்சு. அண்ட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். அண்ட் ஏசி பார்த்தீங்கன்னா செம்ம சில்லுன்னு இருக்குது. அண்ட் வெளிச்சம் இல்லை, அதனால தான் நான் இப்படி கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்குது, பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் ஒயிட் லைட். ஸோ தட் சார்ஜ் ஏறுது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கர்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது. பஸ்ஸில் உள்ளேயே செம்ம ஸ்மெல்லு, நல்ல ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் அடிச்சிருக்காங்க. அண்ட் செம்ம வண்டி 80 ஆச்சு, அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணாலும் போகாது. 80 வந்துருச்சு. 80 வருது. மேடு வரும்போது கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு வரும்போது வண்டி வந்து 80 லாக் பண்ணிட்டாங்க. ஸோ தட் வந்து வண்டி போக மாட்டேங்குது. பாவம் டிரைவர் ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டே இருக்கு. பெட்ஷீட்லாம் வந்து இப்படி தான் துவைக்கிறாங்க. கம்ஃபர்ட் போட்டு தான் துவைக்கிறாங்க. ஸ்மெல் வருது, நல்லா கம்ஃபர்ட் ஸ்மெல் இருக்கும். கம்ஃபர்ட் ஸ்மெல் வருது.
அதெல்லாம் கிளீனாக இருக்கும். பெட்ஷீட்லாம் க்ளீனாக வச்சுருக்காங்க. பெட்ஷீட்லாம் செம்ம க்ளீனாக இருந்துச்சு. இங்கே வந்து நீங்கள் கோயம்பேட்டில் கொடுத்துடலாம், அங்கேயும் கொடுத்துருவோம். ஓ, அங்கேயும் கொடுத்துருவீங்க. இப்போ இது இருக்குது பாருங்க, கொடுக்காதது கூட இருக்குது. ஆமாம், இதையும் கொடுத்துருவீங்க. அதை அப்படியே கொடுத்துருவோம். ஓ, வேறு தருவாங்க, அவங்க தருவாங்க. ஓ, இதை கொடுத்துருவீங்க, அவங்க வந்து துவைச்ச வந்து தருவாங்க. ஒரு ட்ரிப்புக்கும் ஒரு ட்ராப் பாயிண்ட்லையுமே புதுசாக தருவாங்க. ஓ, ஆனால் பழைய எஸ்சிடிசி பரவாயில்லண்ணா இவ்வளோ. இப்போ ஒரு தடவை அதாவதுங்க டெவலப் ஆகிட்டு வந்து பாருங்க. முதல்லாம் நான் சேர்ந்த எல்லாம் 13 மணி நேரம் 14 மணி நேரம் ஆகும். 18 மணி நேரம் கூட ஆயிடுச்சு. ஓ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள் கூட 12 மணி நேரத்தில் வண்டி வந்து இன்னைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிராஃபிக் ஆகிடும். ஸ்பேஸ் வந்து நல்ல நீளமான பெல்ட்டு. ஸோ நத்திங் டு வரி அபவுட் தட். அண்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ தட் அதுக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபைன். இந்த இதுதான் கொஞ்சம் இந்த ரப்பர் மாதிரி இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் பிசு பிசுன்னு மட்டும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து தி ஹேவ் ஒயிட் பெட்ஷீட் அது கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. ஓவர்டேக் பண்ணார். அவர் சொல்கிற டிரைவர் சொன்னார், இந்த வண்டி வந்து 8:15 கோயம்புத்தூரில் வந்து புறப்படுதுப்பா. சரியான சிரிப்பு வண்டி. எனக்கு 8:15 புறப்பட்டு நாங்கள் 10:30 கிளம்பி நாங்களே குத்திட்டோம். அப்போ அந்த பஸ்ஸோட நிலைமை நினச்சி வரும். அந்த பஸ்ஸில் உள்ளே உட்காந்துருக்கேன்லாம் நான் போன வீடியோவில் போனேன்ல, அந்த மாதிரி தான் இவன் குழந்தைங்கனே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வா, ரொம்ப கஷ்டம் அந்த பஸ்ஸெல்லாம். பழைய எஸ்சிடிசி நான் மறக்கவே மாட்டேன் கைஸ். தயவு செஞ்சு ஏறிடாதீங்க, புது பஸ் இருந்தால் மட்டும் ஏறுங்க, இல்லாட்டி ரொம்ப 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 கஷ்டம் கைஸ். பார்த்தீங்கன்னா நைட் வந்து என்னால் எடுக்க முடியல, ஏன்னா நைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அதை கிளியராகவே காமிக்க முடியல. அதனால் நான் மார்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்துச்சு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டேன். அண்ட் எஸ்சிடிசி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸோ நைஸ் கைஸ். ரொம்ப செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹைலைட் என்ன தெரியுமா, இந்த பெட்ஷீட்டில் வந்து கம்ஃபர்ட் ஸ்மெல்லு வந்துச்சு. ஸோ அது அதே ஒரு பெரிய சாதனை நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த ஒயிட் பெட்ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக மடிக்கி அங்கே வச்சுருக்காங்க. பஸ்ஸோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே ஹேவ் அ சார்ஜர் அண்ட் மொபைல் வைக்கிற ஹோல்டர். அதுவும் இந்த லைட் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட், ஒயிட் லைட் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க எல்லாம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி. அண்ட் அதோட ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் ரெஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா தலை வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்காக ரொம்ப ஸ்பாஞ்சாக வச்சுருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா தலானி வந்து தனியாக இல்லை, அண்ட் அந்த பெட்டோடு சேர்த்து அப்படி இருக்குது. அண்ட் ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து அந்த தலானி கொஞ்சம் வந்து கழுத்து வலிக்கும், ஏன்னா தலானி ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மிச்சப்படி பார்த்தீங்கன்னா ஏசி வந்து ஸோ சில் கைஸ். அண்ட் இந்த கர்டன்ஸ்லாம் இருக்குமா, அவ்வளோ நீட்டாக இருக்குது கர்டன்ஸு. அண்ட் எல்லா கர்டன்ஸுமே அவ்வளோ நீட்டாகவும் சூப்பராக வச்சுருக்காங்க. அண்ட் பெட்டோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பாஞ்சாக இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா பெட்டுக்கு மேலே அந்த ரப்பர் குவாலிட்டியான அந்த மெட்டீரியல் போட்டுட்டாங்க. ஸோ தட் வந்து கொஞ்சம் பிசுன்னு விட்டுற மாதிரி இருக்கும். மிச்சப்படி இட்ஸ் ஸோ நைஸ். அண்ட் ஏசி செம்மையாக இருக்குது. அண்ட் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வந்து 80 லாக் பண்ணிட்டாங்க. ஸோ தட் வந்து உங்களால் 80 மேலே போகவே முடியாது. டிரைவர் ரொம்ப கஷ்டப்பட்டு என்கிட்ட புலம்பிகிட்டு இருந்தார் ரொம்ப நேரம், தம்பி பாருங்கப்பா எப்படி பண்ணிட்டாங்க, அது யார் பண்ணா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, டிரைவர் சொல்கிறது அசோக் லைனாலே 80 லாக் பண்ணிட்டாங்க, எங்கள் கவர்மெண்ட்டில் பண்ணலை, கார்பரேஷனில் பண்ணல அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ தட் அவரோட கஷ்டம் அவருக்கு. அண்ட் அவரே சொல்கிறது 1850 கொடுத்து வரீங்க, எங்களால் 8 மணி நேரம் எடுத்து உங்களை போய் சேர்க்க முடியலன்னு எங்களுக்கு கவலை இருக்குப்பா அப்படின்னாரு. சச் நைஸ் மேன். அவர் ரொம்ப நல்லா பேசினார். நான் அவரை திருப்பி வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஏசி வந்து செம்ம சில்லிங்காக இருக்குது. ஓவரால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அவ்வளோ ப்ரைவேட் இதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறப்ப நம்ம நம்மளோட கவர்மெண்ட்டு இப்போ பழைய எஸ்சிடிசியில் போயிடாதீங்க தயவு செஞ்சு. நான் சொல்கிறது இந்த புது எஸ்சிடிசியில் மட்டும் இஃப் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா போய் பாருங்கள். சத்தியமாக செம்மையாக இருக்குது. தி மெயின்டெனிங் ஸோ குட். அண்ட் அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷன்லாம் இருக்கான் டெய்லியும்.
டெப்போக்கு போனோன்னே அஃபீஷியல்ஸ்லாம் வந்து செக் பண்ணுறாங்களாம், கிளம்புறப்பையும் செக் பண்ணுறாங்களாம். ஸோ தட் வந்து ஒரு 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 நல்ல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ தட் ஆஸ் அ தமிழ்நாடு மக்களை நம்ம வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நம்ம கவர்மெண்ட் நம்ம சப்போர்ட் பண்ணாமல் யார் பண்ணுவா? ஸோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஏறி போங்க. இல்லாட்டி உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த பஸ்ஸு கண்டிப்பாக பிடிக்கும். குழுங்களோ ஒன்றுமே கிடையாது, அப்படியே ஸோ நைஸ், கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நைஸ் ஜேர்னி, மீடியம் ஸ்பீட், ரேஷ் டிரைவிங் கிடையாது, சேஃப் ஜேர்னி. அண்ட் பார்த்தீங்கன்னா அது சேஃப் ஜேர்னி தான் ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டாக 2 days முன்னாடி கூட ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப சேடாக ஒரு கஷ்டமான நியூஸாக இருந்துச்சு, பஸ்ஸில் ஆக்சிடெண்ட் ஆனது சேலத்தில். அண்ட் ஸோ தட் ரேஷ் டிரைவிங் இல்லாமல் ரொம்ப காமான டிரைவிங்காக இருக்குது. ஸோ தட் we can reach டெஸ்டினேஷன் கரெக்டாக. அரவுண்ட் 80 இஸ் நார்மல் ஸ்பீட். 80 தான் அங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து ஒரே ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. பட் உங்களுக்கு வந்து பயோ பிரேக் தேவைப்படுது நீங்கள் சொன்னீங்கன்னா, எத்தனையோ பேர் சொன்னாங்க, எல்லா இடத்துலையுமே நிப்பாட்டினாங்க. அது ஒரு சாஃப்ட், அவங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் நிப்பாட்டவே மாட்டாங்க. ஆனால் இவங்களோட ஜெஸ்டர் வந்து செம்மையாக நல்லா இருந்துச்சு. நிறைய அவரே சொல்கிறாரு டிக்கெட் ரேட்லாம் குறைக்கணும், மக்கள்கிட்ட இன்னும் வரவேற்பு வர மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து வாட்டர் பாட்டில் செல் பண்ணுறாங்க 10 rupees. நீங்கள் தேவைன்னா இங்கேயே வாங்கிக்கலாம். பட் அதையும் அவர் சொல்கிறாரு, இவ்வளோ காசு வாங்குறாங்க, ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தா தப்பு கிடையாது, அதையும் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவருக்கும் நிறையா இது இருக்குது, அவரும் சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல பர்சனாக இருந்தார். அண்ட் இட்ஸ் ஆசம் கைஸ். வண்டி ஒரு ஷேக்கோ ஒன்றுமே கிடையாது. நைஸ் ஸ்லீப். பெட்ஷீட்ஸ் வந்து அவ்வளோ க்ளீன், கம்ஃபர்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் நான் எதிரே பார்க்கல இதனா. நான் நடந்து பார்த்தேன், சரி இப்படியும் சொதப்பியிருப்பாங்க பாவம், சரி செத்தாங்க நம்மள்கிட்ட, ஒரு வீடியோ போட்டுடலாம் வச்சு அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்தா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேண்ட்ஸ் ஆஃப் கைஸ். சொல்லுங்கள். காமெடி பஸ்ஸோட சிறப்பாக அங்கே பாருங்க, அவர் பேசுகிறாரு. காமெடி பஸ்ஸோட ஈக்குவல் தரத்தில் இருக்கும். சரி. அதாவது நீங்களும் வந்து பாருங்க, உங்களுக்கு எல்லாரும் பிடிக்கும். உங்களுக்கு தன்மையாக நாங்களும் நடந்துக்கிறோம். நீங்கள் தான் சொல்லணுமா? நாங்கள் சேஃப்டியாக கொண்டு வந்து விடுவீங்க. சேஃப்டியாக வந்து விடுவீங்களா? நம்பி ஏறலாம், எங்களை நம்பி ஏறலாம். ட்ராவல் பண்ணுறது எங்களை நம்பி ட்ராவல் பண்ணி ஏறலாம். ஓகே கைஸா, பார்த்தீங்கன்னா இந்த 2 டிரைவருமே கண்டக்டரும் செம்ம ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. அவர் ஜோக்கெல்லாம் அடித்து சிரின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் நைட்டு. அவ்வளோ காமெடியாக செம்மையாக பேசினாங்க 2 பேருமே. அவர் வந்து ரொம்ப இதெல்லாம் பேசினார், தத்துவம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. சாரி சொல்லணும், இதுக்கு பிரச்சனை, ஏன் ஒடுக்குனா வந்து நம்மளும் ஒடுக்கணும் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சார். ஸோ நைஸ், ரொம்ப நல்லவங்க 2 பேருமே. ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்க ஜெஸ்டரே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கினதும் சரி, அந்த பெட்ஷீட் கலெக்ட் பண்ண விதமும் சரி. பெட்ஷீட் கலெக்ட் பண்ணாங்க, நான் வந்து நான் மடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு வேணாம் கொடுங்க, நாங்களே மடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. ஸோ அது அந்த மாதிரி ஒரு ஜெஸ்டர். இது வந்து ஒரு எஸ்சிடிஸ்க்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் போட்டால் தான் சர்வீஸ் வந்து பண்ணி வர முடியும். அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ். பாய்ண்ணா, பாய் பாய், பாப்போம். கை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் சேஃப் ரைட். போய்ட்றேன். தேங்க்யூ, வெல்கம். சப்போர்ட் பண்ணுங்கள் சிடிசிக்கு. அண்ட் இட்ஸ் அவர் கவர்மெண்ட் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சர்வ் டப்பாவை தட்டிட்டு போங்க. ஓகே கைஸ், பாய். see you in next video. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்திருக்க ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக நான் அதை கன்சிடர் பண்ணுறேன். பிகாஸ் நான் வந்து எஸ்சிடிசியில் போங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் வந்து இதுக்காச்சும் ஒரு மொமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இட்ஸ் 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ். ஸோ திஸ் வீடியோ இஸ் நியூ எஸ்சிடிசி ஏசி ஸ்லீப்பர் ஃபார் யூ கைஸ்.